இன்றைக்கி பீட்ரூட் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, அது கூட பொடியாக நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, கூடவே நல்லா துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கணும் தாளிக்கிறப்ப. அது கூட உப்பும் சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம், உங்களுக்கு தக்காளி பழம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் தக்காளி பழம் போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்குங்கிறதுனால தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச ரவை, வறுக்கலைன்னா தனியாக எடுத்து வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக வரும். ஸோ வறுத்து எடுத்து வச்ச ரவையை நான் இது கூட கலந்துக்கிறேன். ரவையை சேர்த்து அப்படியே பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துக்கணும். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி செஞ்சோன்னா பீட்ரூட் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.